தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக போராடி வீரமரணம் அடைந்த பொன் சிவகுமாரன் அவர்களின் 50ஆம் ஆண்டு நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. சிங்கள இனவாதத்தால் தமிழ் மக்களுக்கு எதிரான கொடுமைகளும் படுகொலைகளும் கட்டவிழ்த்து விடப்பட்டு தமிழ் மக்களின் சுதந்திர இருப்பு சிதைக்கப்பட்டது. அந்த நேரத்தில் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்கள் தமிழ் மக்களுடைய உரிமைகள் மீட்கப்படுவதற்கு போராடியவர். மாணவ விடிவெளிகளுள் முதன்மையானவர். உரிமையாய சேர்ந்த பொன் சிவகுமாரன் அவர்கள் 1950 ஆகஸ்ட் 26ஆம் தேதி பிறந்தார். 1970 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான கூட்டணி அரசு ஆட்சிக்கு வந்தது. இனவாதியான ஸ்ரீமா பண்டாரநாயக்க தமிழர்கள் மீது அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விட்டார். இளைய சமுதாயத்தின், குறிப்பாக தமிழ் மாணவர் சமுதாயத்தின் உயர்கல்வியில் ஸ்ரீமா அரசு கை வைத்தது. தமிழர்களை கல்வியில் பின்தங்க வைக்க வேண்டும் என்கிற சதித்திட்டத்தோடு தரப்படுத்துதல் நடைமுறையை பல்கலைக்கழக கல்வியில் புகுத்தியது. இதனை கண்டு குமுறி எழுந்தது தமிழ் சமுதாயம். தமிழ் மாணவர் பேரவை பிறந்தது. இதே வேளையில் தமிழீழ விடுதலை போராட்ட ஆரம்ப காலகட்ட களச் செயற்பாட்டில் ஈடுபட்டிருந்த வேளை இலங்கை காவல்துறையினரால் சுற்றி வளைக்கப்பட்ட தருணத்தில் சைனட் அருந்தி ஜூன் 5, 1974ஆம் ஆண்டு மாலை 6:15க்கு வீரச்சாவை தழுவிக்கொண்ட முதற் தற்கொலையாளர் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்கள். தமிழர்களின் ஈழப் போராட்ட வரலாற்றில் முதலில் நஞ்சு அருந்தி உயிர் நீத்தவர் தியாகி பொன் சிவகுமாரன் அவர்கள் மறைந்த நாளாகிய ஜூன் 5க்கு மறுநாள் ஜூன் 6ஆம் தேதி தமிழ் மாணவர் எழுச்சி நாளாக பிரகடனப்படுத்தி தாயகம் அடங்கலாக தமிழ் மக்கள் வாழும் தேசங்கள் எங்கும் தமிழீழ மக்களால் அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அவருடைய நினைவு தினம். ஈழப் போராட்ட வரலாற்றில் உயிர் தியாகம் செய்த முதல் போராளி பொன் சிவகுமாரனின் 50வது ஆண்டு நினைவு தினத்தில் உரும்புராயில் உள்ள பொன் சிவகுமாரனின் திருவுருவச் சிலை அமைவிடத்தில் நேற்று நடைபெற்ற அஞ்சலி நிகழ்வில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா மற்றும் சிவாஜிலிங்கம் ஆகியோர் அஞ்சலி செலுத்தியுள்ளனர். பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, தியாகி பொன் சிவகுமார் அவர்களோடு நேரடியான பரிச்சயமோ தொடர்போ இல்லை. ஒன்று வயது வித்தியாசம், மற்றது வயது வித்தியாசங்கள், வெவ்வேறு நிலைமைகள் காரணமாக நேரடி தொடர்பு இல்லை. ஆனால் அவரோடு செயல்பட்டவர்களோடு எனக்கு பிற்காலத்தில் நெருக்கமான தொடர்புகள் இருந்தது. இந்த சிவகுமார் அவர்களது சிலைகள் 3 தடவைகள் உடைக்கப்பட்டதாகவும், அதே நேரத்தில் அதே காலகட்டத்தில் வேறு பல சிலைகளும் உடைக்கப்பட்டது எங்களுக்கு வரலாற்று தெரியும். அப்போ இதில் சிவகுமாருடைய சிலையினுடைய பின்னணி வேறு, ஔவையார் அவர்களுடைய சிலையினுடைய பின்னணி வேறு. வித்தியாசம் தெரியாமல் அவர்கள் எல்லாத்தையும் ஒன்றாக நினைத்து உடைத்திருக்கின்றார்கள் போல இருக்கின்றது. அந்த அரச மரத்துக்கு கீழே கான்கிரீட் போட்டு புத்தர் சிலையை கொண்டு வர இருந்தவர்கள். நாங்கள் அவை சம்பந்தப்பட்டவர்களோடு கையாண்டு அந்த இடத்துக்குரியவர் புத்தர் அல்ல, அந்த இடத்துக்குரியவர் தனிநாயம் அடிகளார் என்று சொல்லி அவரை நாங்கள் அங்கு நிறுவியிருக்கின்றோம். அதுபோல நான் என்னுடைய தேசிய நல்லிணக்கத்துக்கு நான் பல உதாரணங்களை நான் சொல்லலாம். ஆனால் இன்று இந்த பொன் சிவகுமாருடைய நினைவு தினத்தில் இன்று பல கட்சிகள் இங்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றார்கள். சிலவேளை நான் எல்லாரோடையும் சேர்ந்து வந்தது இது முதல் தடவையாக இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இது ஒரு பொது நோக்கத்தோடு, ஒரு பொது எண்ணத்தோடு தான் எல்லாரும் வந்திருக்க முடியும் என்று நினைக்கின்றேன். இப்போ பொன் சிவகுமார் அவர்கள் என்னத்துக்காண்டி போராடினாரோ அல்லது என்ன நோக்கத்திற்காக அவர் தன்னை அர்ப்பணம் செய்தாரோ அதுபோலதான் இங்கு ஆயுத போராட்டத்தில் நேரடியாக ஈடுபட்டவர்களும் இருக்கின்றார்கள், அவருக்கு பக்கபலமாக இருந்தவர்களும் இருக்கின்றார்கள். அது ஒரு தமிழ் மக்களுடைய, தமிழ் தேச மக்களுடைய அரசியல் உரிமை, அவருடைய கௌரவம், அவர்களுக்கான ஒரு சமத்துவமான வாழ்க்கை இந்த நாட்டில் அமைய வேண்டும் என்பதுதான் அந்த நோக்கமாக இருந்தது. அந்த வகையில் நாங்கள் எல்லாரும் ஆயுதம் தூக்கி போராடினாங்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்புகிற போராட்டம் நாங்கள் எல்லாரும் ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஒரு நம்பிக்கையோடு தான் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு கூடாகத்தான் நாங்கள்
எங்களுடைய உரிமைகளை, எங்களுடைய விடுதலையை அல்ல எங்களுடைய மக்களை பாதுகாக்கலாம் என்ற நோக்கத்தோடு தான் நாங்கள் எல்லாரும் ஆரம்பித்த நாங்கள். ஆனால் ஒரு கட்டத்துக்கு பிறகு அந்த போராட்டம் பலவீனப்பட்டு திசை திரும்பி விட்டது. அந்த நேரத்தில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. அப்போ அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு அதற்கூடாக நாங்கள் முன்னோக்கி செல்லலாம் என்ற ஒரு நடைமுறை சாத்தியமான எண்ணத்தோடு தான் சகல கட்சிகளும் சகல இயக்கங்களும் முன்வந்தவர். ஆனால் துரவசமாக அந்த எண்ணத்தை கூட இந்த உள்ளொன்று கொள்ளுகின்ற அந்த கொள்கை அல்லது அந்த நடைமுறை காரணமாக அதுவும் பலவீனப்பட்டு நாங்கள் இன்றைக்கு இந்த நிலையில வந்திருக்கின்றோம். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது, நாங்கள் இந்த நிலையில இருந்து மீளலாம். ஆனால் மீள்வதற்கான ஒரு சரியான நடைமுறைகளை முன்னெடுப்போமாக இருந்தால் நான் நம்புகின்றேன் நாங்கள் இதிலிருந்து மீளலாம். என்ன மாதிரி இந்த பொன் சிவகுமாருடைய சிலை 3வது தடவைக்கு பிறகு அந்த சூழல் இருந்தும் அது தகர்க்கப்படாமல் இருக்கின்றதோ அந்த தேசிய நல்லிணக்கம், அதாவது இந்த தமிழ் மக்களுடைய போராட்டத்தில் தங்களை அர்ப்பணித்த சகலருக்கும், அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால, இயக்க வேறுபாடுகளுக்கு அப்பால, கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பால சிலை அமைக்கின்ற ஒரு எண்ணம், நோக்கம் இருக்கின்றது. அதை நான் இருக்கின்ற காலகட்டத்தில் நிச்சயம் அது அமைப்பேன் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. தியாகி பொன்னுத்துறை சிவகுமாரன் அன்னலட்சுமி தம்பதிகளின் ஒரு வீர புதல்வனாக உரும்பிராய் மண் பெற்றெடுத்த அந்த தியாகி சிவகுமாரனுடைய 50வது நினைவு தினத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். தமிழ் அரசியல் வரலாற்றிலே தரப்படுத்தலை தொடர்ந்துதான் மாணவர் எழுச்சி இடம்பெற்ற பொழுது மாணவர் பேரவையினுடைய பல்வேறு நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்து தலைமை தாங்கியவர்களுடைய ஒருவராக தியாகி பொன் சிவகுமாருடைய தலைமையிலே நாங்கள் மாணவர்களாக அணிதிரண்டிருந்தோம். மருதனார் மடத்திலிருந்து யாழ்ப்பாணம் வரை ஊர்வலங்கள் போன்ற பல்வேறு அரசுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்திருந்த சூழ்நிலையிலே 74ஆம் ஆண்டிலே அந்த தியாகி சிவகுமாரன் அவர்கள் அந்த தமிழராட்சி மாநாட்டை தொடர்ந்து தீவிர வன்முறைகளில் ஈடுபட வேண்டும் என்பதற்காக அல்பரத்துடைய காருக்கு வெடிகுண்டு வைத்தது, ஏஎஸ்பி சந்திரசேகரோட வாகனத்துக்கு குண்டு வீசியது போன்ற பல்வேறு நடவடிக்கைகளால் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகளிலே அவர் சிறை சென்று திரும்பிய காலகட்டங்களிலே எங்களுடைய இனத்திலே காட்டிக் கொடுக்கின்ற நிலைமைகள் போல அவர் படகுக்கு பணம் கொடுத்த பணத்தை ஏமாற்றிய காரணத்தால் வங்கி கிளையை கொள்ளையடிக்க எடுத்த முயற்சியிலே அவர் தன்னுடைய உயிரை தற்கொலை மூலம் அவர் இந்த ஒரு நிலைமை ஏற்பட்டது. அந்த ஆரம்ப நாளிலே மரணக்கிரியை நடைபெற்றிருந்தால் ஒரு சில 100 பேருடன் நடந்திருக்கும். ஆனால் இறுதியிலே அவருடைய மரணக்கிரியை விரும்புகிற மயானத்திலே நடைபெற்ற பொழுது ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த உடலை பார்க்க முடியாத ஏற்பட்ட நேரத்திலே தலைவர்கள் அமிர்தலிங்கம் ஐயா, சிவசம்பர ஐயா போன்றவர்கள் அந்த பிரேத பெட்டியை செங்குத்தாக வைத்து மக்கள் பார்வைக்கு அஞ்சலி செலுத்திய போன்ற நிகழ்ச்சிகளை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். அவ்வாறு தியாகி சிவகுமாரனுடைய அந்த நினைவு மக்கள் மத்தியிலே அன்று விதைக்கப்பட்டது. இன்று 50 ஆண்டுகளும் சென்று அது இன்றைக்கு இருந்து கொண்டிருப்பதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக தியாகி பொன் சிவகுமாரனுடைய அந்த நினைவு, அவர் எந்த நோக்கத்துக்காக போராடினாரோ, தமிழீழ கனவுக்காக போராடினாரோ, அந்த கனவு, லட்சிய கனவு இன்று வரை நிறைவேறாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் இன்றைக்கு பல்வேறு இயக்கங்கள், போராட்டங்கள், அதைத் தொடர்ந்து 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்கள் தங்களுடைய உயிர்களை ஈகம் செய்தது, 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்தது போன்ற பல்வேறு விடயங்களை பார்த்தாலும் தியாகி பொன் சிவகுமாரன் அவருடைய அந்த கனவு நிச்சயம் நிறைவேற வேண்டும் என்ற அடிப்படையிலே இந்த தியாகி சிவகுமாரனுடைய
சிலை திறப்பு விழா முதலிலே நடைபெற்ற பொழுது தந்தை செல்வாவும் அந்த இடத்திலே பிரசன்னமாக இருந்தார். அது கவிஞர் காசி ஆனந்தன் தலைமையிலே திரு முத்துக்குமார் சாமி அவர்களால் ஈழ விடுதலை இயக்கத்தினுடைய தலைவரால் அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. பின்னர் பல தடவைகள் உடைக்கப்பட விழ எழுவோம் என்பது போல தியாகி சிவகுமாருடைய சிலை இன்றைக்கு எழுந்து நிற்கின்றது. அந்த வகையிலே தியாகி சிவகுமாரனுடைய அந்த நினைவை நாங்கள் போர்த்த வேண்டும். இன்றைக்கு அமெரிக்காவிலே ஒரு தீர்மானம் மசாசூசெட்ஸிலே 82 கொண்டுவரப்பட்ட பொழுது நாங்கள் எல்லாம் மகிழ்ந்தோம். இன்றைக்கு அந்த காங்கிரசிலே 8 உறுப்பினர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். இங்கே ஒரு சுதந்திரத்துக்கான பொதுமக்கள் வாக்கெடுப்பு இண்டிபெண்டன்ஸ் ரெஃபரண்டம் தேவை என்ற அந்த தீர்மானத்தை முன்மொழிகின்ற அளவுக்கு தமிழீழத்தினுடைய அந்த நிலைமை இன்றைக்கு வேகமாக முன்னேறி கொண்டிருப்பது தியாகி சிவகுமாரனுக்கு நிச்சயமாக ஒரு மனநிறைவை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே அந்த வகையிலே அவ்வாறான விடயங்களை நாங்கள் நோக்கி முன்கொண்டு சென்று இலங்கைக்குள்ளே தீர்வு இல்லை, சர்வதேச தலையீட்டின் மூலம் தான் எங்களுக்கு ஒரு தீர்வு தேவை என்பதை வலியுறுத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே 50வது ஆண்டு நினைவஞ்சலியை நாங்கள் செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவருடைய நினைவு ஆண்டாண்டு காலம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்லப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொளி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொளி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.